எனக்கு அன்பானவர்களே, பிரியமானவர்களே, எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா? கர்த்தருக்குள் நம்ம என்ன பண்ணணும்? எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்? சமாதானமாக மகிழ்ச்சியாக இருக்கணும். எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும், சோத்திரத்தோட கூடிய, இல்லைங்களா? அப்படி தான் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. சரி, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? எல்லோரும் சந்தோஷமாக இருக்கவும் நலமாக இருக்கவும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்பொழுது நான் உங்களோட ஒரு வசனத்தை பகிர்ந்து கொள்கிறேன், சரிங்களா? தேவ பிள்ளைகளே, ஏசாயா 11வது அதிகாரம், ஏசாயா 11வது அதிகாரத்தில் 3வது வசனம் நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் செய்யாமலும் நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்குனா என்ன? சிறுமையானவர்களுக்கு, வறுமையில் இருக்கவங்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். வாயின் வார்த்தையால் என்ன பண்ணுவாராம்? துன்மார்க்கரை சங்கரிப்பார்னு இருக்குது. என்ன பண்ணுறாங்க? கர்த்தரோட ஊழியக்காரர்களே, கர்த்தருக்கு பிரசங்கம் பண்ணுறவரே, கர்த்தரை பிரசித்தப்படுத்துகிறவங்களே எல்லாரும் இருக்காங்க. பெண்களும் இருக்காங்க, ஆண்களும் இருக்காங்க. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். யாருக்கு பயப்படணும்? மனிதருக்கா? யாருக்கு பயப்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தருக்கு பயப்படுதல் தான் உகந்த வாசனையாக இருக்கும். கர்த்தர் இப்படி சொல்லியிருக்காரு, ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காரு, ஆண்டவர் இப்படி செஞ்சுருக்காரு, ஆண்டவர் இப்படி செய்ய சொல்கிறாரு அப்படின்னு உங்கள் மன மாற்றத்தை உண்டு பண்ணி உங்கள் இருதயங்களை உடைத்து நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம கர்த்தர் சொன்னதை செஞ்சால் கர்த்தருக்கு அது என்ன? உகந்த வாசனையாக இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல்னா அதான். அப்புறம் கர்த்தரை வச்சுக்கிட்டு, அவர் பேரை வச்சுக்கிட்டு நான் பிரசங்கம் பண்ணுறேன், நான் ஒருத்தரை குற்றப்படுத்தி தீர்ப்பு செய்கிறேன், நான் ஒருத்தர் குற்றத்தை எடுத்துக்கொண்டு போய் ஸ்டேஜில் பேசுகிறேன், அவங்க இப்படி செஞ்சாங்க, அதுக்கு தகுந்த வசனத்தை எடுத்து நான் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா அது உகந்த வாசனை இல்லை. அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்காது. அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். அப்படி தான் வசனம் சொல்லுது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு. வசனம் அப்படி தான் சொல்லுது. என்ன பண்ணணுமா? காதில் கண்டபடியும், அதை கண்ணில் பார்த்தபடியும் நியாயம் தீர்க்காமல், காதில் கண்டபடியும் தீர்ப்பு செய்யாமல், காதில் கண்டதை கேட்டுக்கிட்டு தீர்ப்பு செய்யாமல் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க? ஒருத்தட்ட ஒரு செய்தியை பொய்யா சொல்லிடுவாங்க. அவங்க இப்படி, இவங்க இப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு வாய் சும்மா இருக்காதுங்க. வாய் இருக்குது பார்த்தீங்களா? அது வாயை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்புறம் நம்ம தோன்றதெல்லாம் எல்லாத்தையும் பேச முடியாது. நம்மளுக்கு என்னென்னவோ தோணும். ஒருத்தரை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவாங்க சில பேர். அவங்கள பார்த்துட்டு, தோற்றத்தை பார்த்துட்டு, இவங்க இப்படியோ, அவங்க இப்படியோ, இவங்க இப்படி இருப்பாங்களோ, அவங்க அப்படி இருப்பாங்களோ அப்படின்னு அவங்களா ஒரு கற்பனையை வளர்த்து அவங்கள ஒரு குற்றப்படுத்துவாங்க. அதை செய்யாதீங்க. அதை முதல்ல விசாரிங்க. எதனால் அப்படி நடக்கிறாங்க, எதனால் அப்படி இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட குற்றம் இருந்தால் அவங்கள்ட்ட போய் அதை நேராக தெரியப்படுத்துங்க. நீங்கள் செஞ்சது இப்படி சகோதரி, நீங்கள் செஞ்சது இப்படி சகோதரன், இது தவறு அப்படின்னு அவங்களுக்கு உணர்த்துறது மாதிரி வசனத்தை பற்றி சொல்லுங்கள். அதை விட்டு போட்டு அவங்க இப்படி, இவங்க எல்லாருக்கிட்டையும் பேசுவாங்க, இவங்க எல்லாருக்கிட்டையும் செய்வாங்க, நாங்கள் பேசவே மாட்டோம், நீங்கள் அமைதியாகவே இருப்போம். நீங்கள் பேச வேண்டாம், அமைதியாக இருங்க. யாருக்கிட்டேன்னு பைபிளில் இருக்காங்க? நீங்கள் பேச வேண்டான்னு பைபிளில் இருக்கா? நலமானதை பேசுங்க, நல்லதை சொல்லுங்கள், நற்செய்தியை சொல்லுங்கள், கர்த்தரோட வசனத்தை எடுத்து சொல்லுங்கள், ஆறுதல் சொல்லுங்கள். வியாதிப்பட்டிருக்காங்களா, அங்கே போங்க, ஆறுதல் சொல்லுங்கள். அது இல்லாமல் எந்த டாக்டர் உன்னை பார்த்தாரு, நீ செத்து போயிடுவேன், அந்த டாக்டர் அப்படின்னு நான் போய் சொல்கிறது?
அவன் ஏற்கனவே இருக்கிற பாதி உயிர் தான் இருக்கும், முழு உயிரும் போயிடும் அவனுக்கு. இதுதான் கர்த்தரோட பிள்ளைக்கு அழகா. ஐயோ உங்களுக்கு இந்த வியாதி இப்படி எப்படி வந்துச்சு? எனக்கு ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சு. அது கர்த்தரோட வீட்டில் போய் உட்காரும் போதே ஆராதனைக்கு என் பக்கத்தில் யாருமே உட்காரலைங்க. யாருமே உட்காரலையானா அவங்களுக்கு அது ஒட்டிக்குமாமா. நீங்கள் கர்த்தரோட பிள்ளையா? நீங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறீங்க, வர்ஷிப் பண்ணுறீங்க, நீங்கள் கர்த்தர்கிட்ட இருக்கிறீங்க. எல்லாம் விலகி தெரித்து ஓடிட்டாங்க. அது என்ன குஷ்டமா? குஷ்டரோகியை கூட ஆண்டவர் தொட்டு சுகம் கொடுத்தார். தொட்டார், அவர் போய் தொட்டார். அவர் போய் அவனை கட்டி பிடிக்கிறார். அவர் போய் தொடுறாரு. அவர் போய் சுகம் கொடுக்குறாரு ஆண்டவர். நீங்கள் ஆண்டவரை பற்றி பேசுகிறவங்க எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் மனுஷங்க தாங்க, எல்லாருமே மனுஷங்க தான், இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் ஆண்டவருக்குள்ளே எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவரோட வார்த்தையை போதிக்கிறேன்னு சொல்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க? ஒருத்தரை விசாரிக்கிறது இல்லை, ஒருத்தர் வீட்டில் போய் ஜெபம் பண்ணுறதில்ல, சொன்னதை செய்கிறதில்ல, அதெல்லாம் செய்கிறதில்ல, செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறதில்ல. ஒருத்தரை குற்றப்படுத்துறது, நீ இப்படி வந்த தப்பு, நீ இப்படி சேலை கட்டி வந்த தப்பு, நீ இப்படி பண்ணிட்டு வந்த தப்பு, நீ இப்படி உக்காந்தது தப்பு, நீ பேசுனது தப்பு, நீ நடந்தது தப்பு, எல்லாத்தையும் குற்றம் கண்டுபிடிக்க நீங்கள் யார்? உங்களுக்கு அதான் சொல்லி கொடுத்துருக்கா? பைபிளாக தான் சொல்லுதா? நீங்கள் யார் மற்றவங்கள குற்றம் தீர்க்கிறதுக்கு, நியாயம் தீர்க்கிறதுக்கு? ஒருத்தர் தப்பாக சொல்லியிருப்பாங்க, அது தப்பாக சொல்லியிருந்தால் நியாயம் தீர்த்துறதா? அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கணும். இது இப்படி நடந்துச்சா, ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்களே இது உண்மையா அப்படின்னு கேளுங்க. கேட்டு தீர்ப்பு செய்யுங்க. தீர்ப்பு சொல்கிறதுக்கும் கூட நம்மளுக்கு எந்த ரைட்டும் கிடையாது. தீர்ப்பு செய்கிறவர் அவரே, அவர் ஒருவரே தீர்ப்பு செய்வார். அவருக்கே எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. மனிதனை மனிதன் குற்றப்படுத்துவதற்கோ மனுஷியை மனுஷி குற்றப்படுத்துவதற்கோ எந்த அருகதையும் கிடையாது. ஏன்னா நான் யோக்கியம் இல்லை. நான் எப்படி அடுத்தவங்கள போய் ஞாந்திருப்பேன்? நான் என் தலையே மொட்டை தலை, நான் போய் இந்த தைலத்தை தேய் முடி வளரும் அப்படின்னு நான் சொல்லலாமா, கூறலாமா? துப்பி விரட்டி விட்ருவாங்க, என்ன விரட்டி விட்ருவாங்க, ஓடு அப்படின்னு. அந்த மாதிரி அவமானப்படணுமா? அந்த அவமானம் தேவையா? யார் உங்களை மதிக்கிறாங்களோ அங்கே போங்க. ஏசப்பாவே சொல்லியிருக்காரு, உங்களை அழைக்கிற வீட்டுக்கு போங்க, சீசர்களை கூப்பிட்டு அங்கே போய் நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள், அவங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுங்கள், அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் உங்களை அழைக்காத வீட்டுக்கு போகாதீங்க, அங்கே கால் தூசியை தட்டிட்டு எழும்பி வந்துருங்கன்னு சொல்லிட்டாரு. ஏசப்பாவே சொல்லியிருக்காரு, சீசர்களை கூப்பிட்டு சொல்லியிருக்காருங்க. இது உண்மை, படித்து பாருங்கள், மத்தேயுல இருக்குது. இது உண்மைதான், இது சத்தியம்தான். அதுபோல் தீர்ப்பு செய்யுங்க. அந்தபடி செய்கிறவங்களுக்கு என்னவா? தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே செய்யின்னு சொல்லப்படல, செய்யாமலும். தமது கண் பார்த்தபடி நியாயம் செய்யாமலும் இருக்கிறவங்களுக்கு என்னவா? நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து. ஏழைகளை தேடி தான் ஏசப்பார் வந்தார். ஏழைகளை தேடி தான் ஏசப்பா வந்தார். பணக்கார வீட்டுக்கெல்லாம் தேடி தேடி ஏசப்பா போகவே இல்லை. ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் ஜீவிப்பது காதில் ஒட்டகத்தின் காதில் ஊசி நுழைவது எவ்வளவு? அதுபோல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பைபிளில். நான் ஐஸ்வர்யவானாக இருந்தேன்னா அங்கே போய் பரலோகத்தில் ஜீவிக்கிறது கிடையாதுங்க. உன் ஐஸ்வர்யம் இங்கே பூமியிலே முடிஞ்சிச்சு. ஆனால் ஐஸ்வர்யத்தை கொடுக்குறது ஆண்டவர் தான். ஆண்டவரும் கொடுப்பான், சாத்தானும் கொடுக்கும். அது உலகத்து காரியம். உலகத்தில் எல்லாரும் ஐஸ்வர்யமாக தான் இருக்காங்க. அதுதான் அவங்க ஐஸ்வர்யம், அதுதான் அவங்க தெய்வம். நம்ம கிறிஸ்தவங்க அப்படி இல்லை. போதும் என்ற மனதனுடைய கூடிய தேவ பக்தியே மிகுந்தது. எனக்கு இருக்கிறது போதும், எனக்கு கொடுத்தது போதும், எனக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காரா அது போதும், எனக்கு ஒரு வருமானம் கொடுத்துருக்காரா அது போதும், அது வேண்டாம், எனக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். அது என்ன பேராசை? விழுந்து போகிறார்கள் பேராசையில். பொருளாசை, ஜீவனத்தின் பெருமை, நான் தான் பெரிய அலங்கார வள்ளி. சில பேர் நகையை அள்ளி கொட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க. அப்படியே போட்டுக்கிட்டு பூவை அப்படியே வச்சு தொங்க விட்டுக்கிட்டு அடாடாடா ஜகான்னு. உங்கள் முன்னால் அழகு அவர் ரசிக்கலை, அவர் கூப்பிடலை. உங்கள் உள்ளான அழகு, உங்கள் உள்ளான இதயம் எப்படி இருக்குது? ஒரு ஏழையை விசாரிக்கிறியா? ஒரு விதவையை விசாரிக்கிறியா? ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறியா? அவங்களுக்கு கேட்டு ஒரு ஜெபம் பண்ணுறியா? அதை பண்ணுறியா? அதை ஆண்டவர் சமூகத்தில் பிரீதியாக இருக்கும், அவர் ஏற்றுக்கொள்வார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் விட்டுட்டு நீ செய்யாத போய் செய்கிறது. நான் தான் பெரிய ஆள், இந்த எல்லாத்தையும் எல்லாரும் என்ன தான் வணங்கணும், மதிக்கணும். இவங்க சைவத்தை வணங்கக்கூடாது, இவங்கள தான் வணங்கணும். இவங்கள போய் அதே தாங்கணும். ஐயோ வாங்கோ சிஸ்டர், வாங்கங்க அப்படின்ட்டு சொல்லுங்கங்கோ, கட்டளை கொடுங்கங்க அப்படின்னு அவங்கள போய் கேட்குறீங்களா? கேட்காதீங்க. ஆண்டவர் பைபிள் கொடுத்துருக்காரு, அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க, அதை படிங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ உங்களுக்கு கொடுத்த வார்த்தை அதில் இருக்கும், நீங்கள் படிங்க, அதன்படி நடங்க.
மனிதர்களை பின்பற்றாதிருங்கள், தேவனை பின்பற்றி நடங்கள். அதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, தேவனை பின்பற்றுங்கய்யா. மனுஷனை தேவனை பின்பற்று, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. அதை விட்டுப்பட்டு நீ உன்னோட சுயத்தலடி பண்ணி ஒரு நாள் அழிஞ்சு போயிடுவேன். அழிக்க வந்துடுவார், அக்கினியை போடுவேன்னு சொல்லியிருக்காரு, தணலாய் போடுவார். அப்போ நான் நடக்காட்டி நான் போய் சொல்ல முடியாது, நான் செய்யாட்டி அதை போய் சொல்லக்கூடாது. நானே செய்யலை, முதல்ல நீ ஆயத்தப்படு, அப்புறம் ஆயத்தப்படுத்து. அப்படி தான் பைபிள் சொல்லுது. முதல்ல நீ ஆயத்தம் மாறியா, அப்புறம் போய் சொல்லு மற்றவங்களுக்கு. நீ ஏன் ஆயத்தம் இல்லை, நீ அரைகுறை குடம், நீனே ஆடிக்கிட்டு ததும்பிக்கிட்டு. ஒரு குடம் பார்த்துருக்கீல, முழு குடத்தில் தண்ணி ஊற்றுங்க, அது தழும்பவே தழும்பாதுங்க. ஏன்னா பூரணம், அது பூரணப்பட்டிருக்கு. அதுக்கு தெரியும். வாழ்க்கையில் அனுபவிச்சவங்கள்ட்ட போய், ரொம்ப நொந்து போனவங்கள்ட்ட போய் உங்களோட கஷ்டத்தை சொல்லுங்கள், அவங்க ஏற்றுக்குவாங்க. நீங்கள் பசிச்சாப்பக்காரனுக்கும் புளிச்சாப்பக்காரனுக்கும் வித்தியாசம் இருக்குது. நிறைய சுகபோகமாக வாழ்கிறவள்கிட்ட, சுகபோகமாய் வாழ்பவள் உயிரோடே செத்தவள் தீமத்தையில் வசனம் இருக்குது, எடுத்து படிங்க. சுகபோகமாய் வாழ்பவள் உயிரோடே செத்தவள். என்கிட்ட ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் ஒரு கஷ்டத்தை அவங்கள்ட்ட சொல்லும்போது, நான் காரில் வருவேன் அக்கா, காரில் கொண்டாந்து இறக்கி விடுவாங்க, நான் கார்லேயே உட்காந்துருப்பேன், காரில் இருந்து போயிடுவேன். நீ கார்லேயே வா, கார்லேயே போ, மேலோகத்துக்கும் கார்லேயே போயிடுவியா, பரலோகத்துக்கும்? அப்போ உனக்கு உணர்வுள்ள இருதயமே இல்லையா? ஒருத்தரை விசாரிக்கணும், ஒருத்தருக்காக இறக்கப்படணும், ஒருத்தருக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விடணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்து அப்படி தான் சொல்லியிருக்காரு. மற்றவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணு, மற்றவர்களுக்காக நீ ஆதங்கம் படு, மற்றவர்களுக்கு போய் ஆறுதல் சொல்லு, மற்றவங்களை விசாரி. முதல்ல ஏன் வரல, எதுக்கு வரல, என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நீ செய்கிறதில்ல. நானே ஒன்றும் செய்யாமல் இருந்துட்டு நான் போய் மற்றவங்களுக்கு போதிக்கிறேன். அதை எப்படி எல்லோரும் கேட்பாங்க, அதை எப்படி எல்லோரும் ஏற்றுக்கொள்வாங்க? அப்புறம் தீர்ப்பு செய்கிறது, நீங்கள் செஞ்சது இப்படி இல்லை, நீங்கள் செஞ்சது தப்பு, நீங்கள் செஞ்சது தவறு, நீங்கள் செஞ்ச குற்றம். அவங்க குற்றமே செஞ்சுருக்கட்டும், அவங்க தவறாகவே இருக்கட்டும், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, அவங்களுக்கு புத்தி சொல்லுங்கள். ஒரு நாள் தனியாக வச்சு புத்தி சொல்லுங்கள். அதை விட்டுப்படுறது, தன்னடிச்ச மூப்புக்கு சுயத்தில் ஜெபமே சுயமாக தான் பண்ணுறது. என் பிள்ளை என் புருஷன் என் வீடு நல்லா இருக்கணும், என் பிள்ளை என் புருஷன் என் வீடு நல்லா இருக்கணும். ஏன் அப்படி பண்ணுறீங்க கிறிஸ்தவர்களே? உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நாள் வருவார் தீர்ப்பு செய்கிறதுக்கு. நல்லா நினச்சிக்கோங்க. நான் கிறிஸ்தவன்னு சொல்கிறேன், நான் எப்படி வாழ்கிறேன், எப்படி இருக்கிறேன், எப்படி நடந்துக்கிறேன், எப்படி என்னோடய செயல், என்னுடைய கேரக்டர் எப்படி இருக்குது, இதை தான் எல்லோரும் பார்க்குறாங்க. உலகத்து கண்கள் நம்ம மேலே நோக்கமாகவே இருக்குங்க. நீங்கள் கிறிஸ்தவங்களான்னு என்ன கேட்பாங்க பஸ்ஸில் போகும்போது. ஒரு அம்மா என்கிட்ட காணிக்கை கொடுத்து 200 கொடுத்து போட்டுருன்னு சொன்னிச்சு. யாருன்னே எனக்கு தெரியாது, நான் பஸ்ஸில் போயிட்டுருக்கேன். நான் போடுவேன்னா போட மாட்டேன், நான் எடுத்துக்கலாம்ல. அந்த அம்மா என்கிட்ட கொடுத்துச்சு, நான் கொண்டு போய் காணிக்கையை போட்டுட்டு போனேன். போட்டுட்டு தான் உள்ளார ஆலயத்துக்குள்ளே போனேன். முன்னாடியே ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க, பெரிய பாக்ஸு எங்கள் சர்ச்சில், அதில் போட்டுட்டு போனேன். போட்டுக்கிட்டே இருக்காங்க எல்லாரும். என்ன பண்ணுறாங்க காசுன்னு தெரியாது, ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அவருக்கு மட்டும்தான் தெரியும் என்ன பண்ணுறாங்கன்னு. ஆனால் போதிக்கிறாங்க, நடக்கிறாங்க, செய்ய வேண்டியதை விட்டுறாங்க, செய்யாதெல்லாம் செய்கிறாங்க. செய்ய வேண்டியது நிறையா இருக்குது, அதை விட்டுறாங்க. விசாரிக்க வேண்டியது நிறையா இருக்குது, அதை விட்டுறாங்க. ஏழைகளை விசாரிக்கிறது இல்லை. ஏழைகளுடைய ஞானம் அசட்டை பண்ணப்படுகிறது. நீ பட்டு சேலை கட்டிட்டு போனால் அங்கே போய் நீ நிற்கலாம். நீ 10 பவுன் நகையை காலத்தில் போட்டு போனீங்கன்னா அங்கே போய் நீ நிற்கலாம். அப்படி தான் பைபிளில் இருக்கா? குற்றப்படுத்துறது. ஒருத்தருக்கு வியாதி வந்தாங்க, ஐயோ இது என்ன இப்படி இருக்குது அப்படி உங்களை சொல்ல சொன்னிச்சா? ஏன் உங்களுக்கு வியாதியே வராதா? வருமில்ல? அப்படி வந்தது இப்படி மாறிடுச்சுன்னா அதை யோசிக்கணும். ஃபஸ்ட்டு அதை யோசிக்கணும். ஒருத்தரை காயப்படுத்தக்கூடாது, ஒருத்தரை மனசை குத்தப்படுத்தக்கூடாது, ஒருத்தரை அழ வைக்கக்கூடாது. அது நல்ல மனதை பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துக்கிறோன்னு என்ன பண்ணுறான்? என்னை துக்கப்படுத்துக்கிறான்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி சொல்லாதீங்க, தீர்ப்பு செய்யாதீங்க. யாரும் தீர்ப்பு செய்யவே வேண்டாம். நம்ம வேலை என்னவோ, நம்ம எதில் மனம் திரும்பணுமோ அதை அங்கே போதிக்கிறாங்களா, அங்கே போய் உட்காந்து கேட்டுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். உங்களால் முடிஞ்சால் விசாரிங்க நல்லா இருக்கீங்களான்னு, இல்லைன்னா வாயை மூடிட்டு போங்க. அதை செய்யுங்க. தீர்ப்பு செய்கிறது அவர்களுக்கெல்லாம் என்னவா, பூமியை தமது வாக்கினால் கோலாலும் அடித்து அதெல்லாம் உண்டாக்கின தேவன் என்ன சொல்கிறாராம்? அவர்கள் துன்மார்க்கரை சங்கரிப்பார். துன்மார்க்கமாக ஜீவிக்கிறவங்கள என்ன பண்ணுவார்? ஏசுப்பா பேரை வச்சுக்கிட்டு வாழ்க்கையெல்லாம் துன்மார்க்கமாகவே இருக்குது. அவர்களை சங்கரிப்பார். துன்மார்க்கனை சங்கரிப்பார். ஆண்டவர் ஒரு நாள் வருவார், தீர்ப்பு செய்வார், கேட்பார். ஆண்டவரே நம்ம செய்கிற ஒவ்வொரு தப்புக்கும் ஒவ்வொரு பெரும்பால் அடித்தா யாருங்க ஆண்டவரை ஏற்றுக்குவா? அவர் கிருபை உள்ளவர் தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன்.
1000 தலைமுறைகளை விசாரிக்கிறவர், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் காட்டுகிறவர், 7 தலைமுறைகளை விசாரிக்கிறேன்னு சொல்கிறாரு. எல்லாம் பைபிளில் தான் இருக்குது. 7 தலைமுறைகளை ஏன் விசாரிக்கிறாரு? ஒருவன் அப்போ தப்பு செஞ்சானா அத்தனை தலைமுறைகளும் அப்படி என்ன பண்ணும், அதே அதில் பாட்டில் வரும், அவங்கள விசாரிப்பார். இது நீ செஞ்ச பாவமோ அப்படி வந்துச்சுன்னு உலகத்தில் சொல்லுவாங்க. செஞ்ச பாவமோ அப்படி வந்துச்சுன்னு. நம்ம எல்லாரும் பாவிகள், நானே பாவி. பாவியாக கர்த்தரிக்கப்பட்டேன், பாவியாய் உருவாக்கப்பட்டேன், பாவியாய் தாயின் கருவிலே கற்பம் தரித்தேன். சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தாவீது ராஜா சொல்கிறார், நம்மளே ஒரு பாவி, பிரதான பாவிங்கிறாரு பவுல்ராஜா. நான் பாவியிலையும் பிரதான பாவி. அவர் நிரபராதின்னு சொல்ல, அவர் அநேக ஊழியங்களை செஞ்சார், அநேக சபைகளை உறுதி பண்ணார். ஆனால் ரத்த சாட்சியாக மறிச்சார். நம்ம என்ன பண்ணுறோம்? சுகபோகமாய் வாழ்கிறோம். கார் இருக்குது, எனக்கு 4 காரு. அந்த காரில் பையன் போவான், இந்த காரில் பிள்ளை போவோம், இந்த காரில் பொண்டாட்டி போவான், இந்த காரில் நான் போவேன். நீ ஏழைகளை நியாயம் விசாரிக்கிறியா? ஏழைகளுக்கு எதுவும் உதவி செய்கிறியா? இல்லை, நீ போய் எங்கே போகிற? நீ எங்கேயோ போய் பரலோகத்துக்கு போகணுமா அப்படின்னு யோசி உட்காந்து. மக்களே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, கடைசி வருகை, கடைசி காலம் நம்ம இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் நியாயம் தீர்க்க வரப்போகிறார். நேரடியாக வருவார், வந்து பார்ப்பார். இந்த ராஜேஸ்வரி, இந்த ராஜகுலரி அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, இப்படி பண்ணினுச்சு அப்படின்னு தண்டனை கொடுப்பார். நீ இந்த பக்கம் போ, நரகத்தில் போய் விழுவு. நரகத்துக்கு போகணுமா? இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்து ரட்சிக்கப்பட்டு அவர் கொடுத்த விலையேறப்பட்ட ரட்சிப்பில் வந்து நரகத்துக்கு போகணுமா? நரகத்துக்கு போகணுமா, ஆண்டவர்கிட்ட சேரணுமா? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சோத்திரம், நன்றி. இத்துடன் இதை முடிக்கிறேன். சோத்திரம்ப்பா, நன்றி. ஏசப்பா நல்லவரே, கர்த்தாவே, இந்த உலகத்தில் எங்களுக்காக வந்தவளே, எனக்காக அடிக்கப்பட்டவரே, நொறுக்கப்பட்டவரே, நீ நல்லவராக இருக்கிறீர் சுவாமி. நீர் எவ்வளவு பெரிய தேவனப்பா. பாதாளத்துக்கும் அப்பா, ஆகாயத்துக்கும் பாதாளத்துக்கும் ஆண்டவரே, எங்கு போனாலும் அங்கே நீ இருக்கிறீரப்பா. ஆகாய விரிவுக்கு போனாலும் அங்கு இருப்பீர், பாதாளத்தில் படியில் இறங்கினாலும் இருப்பீர் என்று தாவீது ராஜா சொன்னது போல் கர்த்தாவே, எல்லாவற்றுக்கும் சகல உரிமையும் கொண்ட தேவனை இந்த வேளையில துதிக்கிறேனப்பா. ஆண்டவரே, ஆவியாக இருக்க, அனலாக இருக்க கர்த்தாவே, உமக்குள்ளே வாசம் செய்ய, உமக்குள்ளே வாழ உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஏசப்பா, நீங்கள் நல்லவங்க ஆண்டவரே. நீங்கள் நல்லா எல்லாரையும் நேசிக்கிறீங்க. ஏழைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் விசாரிப்பிலே சபைகள் வளர உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் பிதாவே, ஆமேன்.